गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி விளம்பி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் கிரீஷ்ம ருத்து கடக மாதம், அதாவது ஆடி மாதம், சுக்லபக்ஷம் த்விதீய திதி, மக நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் 37வது ஸ்லோகத்துலேருந்து இந்த அத்தியாயம் பூர்த்தி பண்ண போகிறோம். போன வாரம் இதே அத்தியாயத்தில் முதல் 36 ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணோம். இந்த அத்தியாயத்தில் என்ன சொன்னால்னா, ஜெய விஜயாள் அவளுக்கு கொடுத்த சாபத்தினால முதலாக ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாக்ஷங்கிறதாக பூமியில் அவதாரம் பண்ணி எல்லாரையும் இம்சை பண்ணாள். அப்பொழுது மகாவிஷ்ணு தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ணி
ஹிரண்யகசிபுனுடைய தம்பியான ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணாள். ஹிரண்யாக்ஷன் வதம் ஆனவுடனே அவனுடைய அம்மாவான திதி, அவனுடைய புத்திராள், அவனுடைய மனைவிகள் எல்லாரும் ரொம்ப துக்கப்பட்டாள். அவளெல்லாம் சாந்தோனம் பண்ணால் அந்த சாந்தோனம் பண்ணத்தை தான் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள். ஹிரண்யகசிபு அவளுக்கெல்லாம் பிரியமான வாக்கியங்கள் சொன்னான். முதல்ல 36 ஸ்லோகங்களில் இதை பற்றி சொன்னாள். அப்பொழுது அவன் சொன்னான், நீங்கள்லாம் அப்படி பண்ணுறது தப்பு. லோகத்தில் மனுஷியாள்னு பிறந்தா மரணம் ஜனனம் எல்லாம் இயற்கை. அதனால் நீங்கள் துக்கப்படப்படாதுன்னு ரொம்ப சாந்தோனம் பண்ணான். அப்போது அவன் சொன்னான், ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு இதிகாச கதை. யமன் ஒரு தடவை ஒரு ராஜா இறந்து போன பொழுது அவனுடைய மனைவிமார்கள்லாம் ரொம்ப துக்கப்பட்ட போது அவளை சாந்தோனம் பண்ணணுங்கிறதுக்காக யமதர்மராஜா ஒரு சின்ன பையன் மாதிரி ரூபத்தில் வந்து அவள்கிட்ட பேசி அவளுக்கு சாந்தோனம் பண்ணான். அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி யமதர்மராஜா சின்ன பையனாக வந்து கதை சொன்ன விஷயங்களை எடுத்து சொல்கிறான். அதுதான் 37வது ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி ஆரம்பம். ஸ்ரீஹரயே நமஹ. யம உவாச்ச அஹோ அமீஷாம் வயசாதிகானாம் விபஷ்யதாம் லோகவிதிம் விமோகः யத்ராகதஸ்தத்ர கதம் மனுஷ்யம் ஸ்வயம் சதர்மாபி சோச்சந்தியபார்த்தம். யமதர்மராஜா சின்ன பையன்ற மாதிரி ரூபத்தில் வந்து உஷீனரங்கிற தேசத்தில் இருந்த ராஜாவான உஷீனரேந்திரன், சுயஜன்னு பேர், அவன் இறந்த பொழுது, அவன் ஒரு சண்டை போட்ட போது இறந்து போனான். அப்பொழுது அவனுடைய ஞாத்திகள் எல்லாரும், அவனுடைய மனைவிமார்கள் எல்லாரும் அவனை வச்சுட்டு, அவனுடைய பிரேத்தத்தை வச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டார்கள். அப்பொழுது அவன் வருத்தத்தைனா தீக்கணுங்கிறதுக்காக யமதர்ம ராஜாவே நேர ஒரு சின்ன பையன் ரூபத்தில் வந்தான். வந்து பேச ஆரம்பித்தானாம். என்ன சொன்னான்னால், அஹோ அமீஷாம் வயசாதிகானாம் விபஷ்யதாம் லோகவிதிம் விமோகா. நான் சின்ன பையன், இங்கே இருக்கிறவாள்லாம் என்னை விட ரொம்ப வயசானவாளாக இருக்கேள். நீங்கள்லாம் ரொம்ப ஜனன மரணத்தைனா நீங்கள் பார்த்துருப்பேள். உங்கள் ஆயுசில் நிறையா குழந்தைகள் பிறந்ததையும் பார்த்துருப்பேள், நிறையா வயசானவாள் இறந்ததையும் பார்த்துருப்பேள். இந்த ஜனன மரணம் இதெல்லாம் இயற்கை. அதை இத்தனை பார்த்து கூட அதில் மோகம் ஏற்பட்டு இப்படி துக்கத்தை படுறது சரியில்லைன்னு சொன்னான். எத்ராகதஸ்தத்ர கதம் மனுஷ்யம் ஸ்வயம் சதர்மா அப்படி சோச்சந்தியபார்த்தம். இந்த உடம்புக்கு தான் மரணமே தவிர ஆத்மாவான ஒருத்தருக்கும் மரணம் கிடையாது. எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கே போய் சேர்றது, திருப்பி வர்றது, திருப்பி போகிறது, அதான் எல்லோரும் பார்க்குறேள். அப்போது அதை போய் சோகம் படலாமா, சோகிக்கப்படாதுன்னு சொன்னான். அஹோ வயம் தன்யதமாயதத்ர தியக்தாக பித்ருபியாம் ந விசிந்தயாமஹ அபக்ஷ்யமாணா அபலா விற்காதிபி சரக்ஷிதா ரக்ஷதி யோகி கர்ப்பே. நம்ம எப்படி நினச்சிக்கணும்னா, நம்மளாம் ரொம்ப தன்யாள்னு நினச்சிக்கணும். ஏன்னா நம்மளை ஜனனம் உண்டாக்கின அம்மாவும் அப்பாவும் இல்லாத போது கூட நம்மளை பகவான் ரட்சிக்கிறார். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளை ஒன்றும் மிருகங்கள்லாம், காட்டில் இருக்கப்பட்ட ஓநாய்கள் செந்நாய்கள் இதெல்லாம் வந்து நம்மளை கடித்து சாப்பிடல. அதுலேருந்தெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படுறோம் பகவானுடைய அனுகிரகத்தினால. அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணுமே தவிர இறந்து போயிட்டாளேன்னு நினச்சி வருத்தப்படப்படாதுன்னு நான். அது மாத்திரமில்லை, இந்த பகவான் நம்ம கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது நம்மளெல்லாம் ரட்சிச்சிருக்கார். அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர இறப்பை நோக்கி வருத்தப்படப்படாதுன்னு சொன்னான். அஹோ வயம் தன்யதமாயதத்ர தியக்தாக பித்ருபியாம் ந விசிந்தயாமஹ அபக்ஷ்யமாணாः அபலா விருகாதிபி சரக்ஷிதா ரக்ஷதி யோகி கர்ப்பே. எந்த பகவான் நம்மளெல்லாம் ரட்சிக்கிறாரோ கர்ப்பத்தில் கூட அந்த பகவான் நம்மளை ரட்சிக்க மாட்டாரா? ரட்சிப்பர். இறந்தவாளை நினச்சி வருத்தப்படாதீங்கன்னான். ய இச்சயேஷா சிருஜதீதமவ்யயோ ஏவ ரக்ஷதி அவலும்பதே சயः தஸ்யாபலாः கிரீடனமாகுரீஷிது சராச்சரம் நிகிரக சங்கிரகே பிரபு. வேதத்தில் இருக்கப்பட்ட தர்மத்தை எடுத்து சொல்கிறேன். ஏ ஸ்திரீகளே, நீங்களாம் அழுதுன்றிருக்கீங்களே, நான் சின்ன பையனாக இருந்தாலும் நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்னு சொன்னான்.
ய இச்சயேஷः சிருஜதீதமவ்யயோ ஏவ ரக்ஷதி அவலும்பதே ஜெயः. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பகவான் பரமாத்மா இருக்காரே, அவரால் சிருஜதி இதெல்லாம் உண்டாக்கப்படுறது இந்த விஸ்வம்பூரா. என்ன காரணம்னு தெரில, அவர் விளையாட்டு மாதிரி இதெல்லாம் உண்டாக்குறார். ஏவ ரக்ஷதி, அவர் தான் இதை ரட்சிக்கிறார், உண்டாக்கினத்தை பாலனம் பண்ணுறார், அவரே மறுபடியும் இழுத்துக்கிறார். அவலும் பதே ஜெயா தஸ்யாபலாக கிரீடனமாகுரீஷித்து. அதனால் ஏ அபலைகளே, ஏ ஸ்திரீகளே, நீங்கள் அழப்படாது. அவர் பகவான் எதுக்காக பண்ணுறாருன்னு நமக்கு புரிய மாட்டேங்கிறது, ஆனால் அது அவருடைய விளையாட்டு. சராச்சரம் நிகிரக சங்கிரஹே பிரபு, பகவானுடைய விளையாட்டு இது. இந்த சரம் அச்சரம் எல்லாம் இப்படி நடக்கிறது, உசுருள்ளவை உசுரு இல்லாதவை, இது எல்லாத்தையும் சிருஷ்டித்து பகவான் அதை மறுபடியும் நிகிரகம் பண்ணுறதெல்லாம் அவர் விளையாட்டாக இருக்குது. அது என்ன காரணம்னு நமக்கு புரியல, அதனால் வருத்தப்படப்படாதுன்னா. பதிச்சுதம் திஷ்டதி திஷ்டரக்ஷிதம் கிரஹே ஸ்திதம் தத்விஹதம் வினஷ்யதி ஜீவத்யநாதோபி ததீக்ஷிதோ வனே கிரஹே அபிகுப்தோஸ்ய ஹதோ ந ஜீவதி. இந்த பிறப்பு இறப்பெல்லாம் பகவானுடைய எண்ணப்படி நடக்கிறது. ஒருத்தனுக்கு பணம் இருக்குது, அவன் தெருவில் போயிட்டு இருக்கிறதே அவனுடைய பணம் கீழே விழுந்து விடுறது ரோட்டில். அந்த ரோட்டில் விழுந்ததே அவன் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நினச்சிக்கிறான், இது விழுந்து விட்டு ஆஹா ரோட்டில் போட்டுவிட்டோமேன்னுட்டு. இவன் திரும்பி வர பரியந்தம் வேறு யார் கண்ணிலையும் அந்த விழுந்த பணம் கண்ணிலேயே பட்டிருக்காது, இல்லைன்னா அவள் எடுத்துன்னு போயிருப்பாள். அது அப்படியே இருந்த இடத்துலையே இருக்கும். அதை திருப்பி அவன் பெற்று நுடுறான் பகவத் அனுகிரகத்தினால. அது நேர பார்க்குறோம் நம்ம. ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு சேஃபில் பூட்டி வைக்கிறான். ஆனால் இவன் தூங்குறதே யாரோ ஒரு கள்ளன் அதை எடுத்துன்னு போய்டுறான். அதுவும் பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி காட்டில் போயின்னு இருக்கிறத ஒரு மிருகமும் துரோகிக்கிறது இல்லை, அவன் காட்டை தாண்டி போகிறான் பகவானுடைய அனுகிரகத்தினால. ஆனால் வீட்டுக்குள்ளேயே உறவுக்காரர்களோடு கூட இருக்கப்பட்டவனை அவன் மரணம் அடைஞ்சு விட்றான், போய்டுறது. இதெல்லாம் என்ன காரணம்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் ஏற்படுறது இயற்கைன்னா. இது சொல்கிறதே எனக்கு ஞாபகம் வருது. நான் இன்டர்மீடியட் படிக்கிறத ஜபல்பூரில் இருக்கிறதே ஒன்று ஆச்சு. இந்த ஸ்லோகத்தில் சொன்னபடியே ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை ஒரு தியேட்டருக்கு போகிறதே அப்போல்லாம் சைக்கிளில் தான் போகிறது. சைக்கிள் ஸ்டாண்டுன்னு ஒன்று 100-200 சைக்கிள் வச்சுருப்பா. அதில் சைக்கிள் ஸ்டாண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் சினிமா பார்க்கணும். அப்போது எங்கள் அப்பா ஏதோ வாங்கிட்டு வரணுங்கிறதுக்காக 100 ரூபா பணம் கொடுத்துருந்தார். 5 ரூபா நோட்டாக 20 நோட்டு கொடுத்துருந்தார். நான் அவசரமாக சினிமா பார்க்கணுன்னு போகிறதுக்காக இந்த 20 5 ரூபா நோட்டையும் அப்படியே எடுத்து சைக்கிள் சீட்டு மேலே வச்சுட்டு அதை அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் வச்சுட்டு நான் உள்ளே போய் சினிமா பார்த்துட்டு இருந்தேன். இன்டர்வெல் ஆர்த்த திடீர்னு ஞாபகம் வந்தது. பையை தொட்டு பார்த்தேன், பணம் காணும். கீழெல்லாம் பார்த்தேன், எங்கேயான விழுந்து கொடுத்தோன்னு காணும். எனக்கு ரொம்ப துக்கமாக போயிடுது. திரும்பி சினிமா பார்த்தது போகிறோம், ஆற்றுக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்பி வந்தால் அந்த 1.5 மணி நேரம் சினிமா தியேட்டருக்குள்ளே இருந்தபோது நான் வச்சுருந்த பணம் காற்று அடித்து வெளியில் பறந்து போகாமலும் யாரான ஒருத்தன் பார்த்து எடுத்துன்னு போகாமலும் அப்படியே 1.5 மணி நேரம் அந்த சீட்டு மேலேயே அன்ப்ரொடெக்டட் அந்த 20 5 ரூபா நோட்டும் அப்படியே இருந்தது. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பதிச்சுதம் திஷ்டதி திஷ்டரக்ஷிதம் கிரஹே ஸ்திதம் தத்விஹதம் வினஷ்யதி ஜீவத்யநாதோபி ததீக்ஷிதோ வனே கிரஹே அபிகுப்தோஸ்ய ஹதோ ந ஜீவதி. ஒன்னொன்றுக்கும் காரணம் புரிய மாட்டேங்கிறது. என்னென்னா, கண்ணா போன வஸ்து தெருவில் விழுந்ததை யாரும் திருடின்னு போகிறதில்ல, அது அப்படியே இருக்குது. அப்புறம் போய் இவனுக்கு கிடச்சி விட்றது. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சேஃப் டெபாசிட்டுக்குள்ளே வச்சது கூட யாராலும் திருடின்னு போய்டுறான். அதே மாதிரி காட்டில் போயின்னு இருக்கிறதே ஒரு மிருகம் இவனை துரோகிக்கிறது கிடையாது, உசிறு தப்பிச்சு விட்றான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறத ஒருத்தனுக்கு மரணம் ஏற்பட்டுறது. இதெல்லாம் ஒன்றும் விளக்க முடியாதுன்னு சொன்னால், பூதானி தைஸ்தைஹி நிஜயோ நிகர்மபிஹி பவந்தி காலே ந பவந்தி சர்வசா ந தத்ர ஆத்மா பிரகிருதாவபி ஸ்திதா
தஸ்யா குணைः அந்யதமோ ஹி பத்யதே பூதானி தைஸ்தைः நிஜயோனி கர்மபிः பவந்தி காலேன பவந்தி சர்வஜா. ஒவ்வொரு ஆத்மாவும் பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்மாவுடைய செயற்கை செஞ்ச கர்மாவனுடைய பலனால் வெவ்வேறு ரூபத்தில் வந்து பிறக்கிறது. ஒவ்வொரு பிறப்புலேயும் வெவ்வேறு உடம்பு ஏற்படுறது. சில பேர் மனுஷியாளாக இருக்காள், சில பேர் மிருகங்களாக இருக்காள், சில பேர் மனுஷியாளாகவே இருந்துட்டு வேறு இடத்துல போய் பிறக்கிறாள். அவளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உடம்புங்கிறது கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த கர்மாக்களுடைய முடிவு ஏற்பட்டோடனே இந்த உடம்பு போய் இன்னொரு உடம்புக்கு போய்டுறது ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு சாவு என்பதே கிடையாது. அது கர்மாவனுடைய அந்தந்த கர்மாவனுடைய செயற்கையினால் புதுசாக அதுக்கு உடம்பு வருது. இதை புரிஞ்சுக்கணும்னால் இதம் ஷரீரம் புருஷஸ்ய மோகஜம் யதா பிரதக் பௌதிகமீயதே கிருஹம் யதௌதகைः பார்த்திவ தைஜசேர்ஜனः காலேன ஜாத்தோ விகிருதோ வினஷ்யதி. ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாள். இதம் ஷரீரம் புருஷஸ்ய மோகஜம் யதா பிரதக் பௌதிகமீயதே கிருஹம். ஒருத்தன் என்ன நினைக்கிறான், அவனை சூப்பர் இம்போஸ் பண்ணி விடுறான் அவனுக்கு வாங்கின வீட்டோட. நான் தான் இந்த வீட்டுக்கு காரணம்னு பேரில் கொண்டு இல்லம்னு போட்டுவிட்றான். கேரளாவில் எல்லோரும் போட்டுப்பா. இந்த இல்லத்தில் இருந்தவனும் அவளுடைய பேரே இதுவாக இருக்கும். சில பேர் கிராமத்து பேரை போட்டுப்பாள். இப்படி அதோட அட்டாச்மெண்ட் விடுறது. அதான் தான்னு நினச்சி விட்றான். அதே மாதிரி இந்த சரீரம் இருக்கே அதுதான் மனுஷன்னு நினச்சின்னு விட்றான், நான் தான்னு நினச்சின்னு விட்றான். ஆத்மா வேறு, சரீரம் வேறு. இந்த சரீரம் இருக்கே அது என்னென்னா யதா பிரதக் பௌதிகமீயதே கிருஹம் யதௌதகைः பார்த்திவ தைஜசைர்ஜனः காலேன ஜாத்தோ விகிருதோ வினஷ்யதி. இந்த மனுஷன் இருக்கானே அவன் ஆத்மா இருக்குது. அப்புறம் அந்த ஆத்மாவை சூழ்ந்து உடம்புங்கிறது இருக்குது. இந்த உடம்புங்கிறது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை. பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் இருக்கே, அந்த அக்னி, ஜலம், ஆகாசம், இந்த மண், இதனுடைய சேர்க்கையினால் 5 பூதங்களுடைய சேர்க்கையினால் ஏற்பட்டது. அது காலம் கடந்தோடனே அது அந்த மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் ஆத்மா உசுருக்கு சாகாது கிடையாது. அது இருந்துகிட்டே இருக்கும். அது வேற ஒரு உடம்புக்குள்ளே போய் பூந்துக்கும் அப்படின்னு சொன்னான். யதௌதகைः பார்த்திவ தைஜசைர்ஜனः காலேன ஜாத்தோ விகிருதோ வினஷ்யதி. ஆனால் ஆத்மாவுக்கு இறப்பு என்பதே கிடையாது. ஆனால் உடலுக்கு மாத்திரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருக்கும்னால் யதா நலோ தாருஷு பின்ன ஈயத்தே யதா நிலோ தேகத பிருதக் ஸ்திதः யதா நபः சர்வகதம் ந சஜ்ஜதே ததா புமான் சர்வகுணாஸ்ரயः பரः. நெருப்புன்னு ஒன்று இருக்குது. கட்டையை போட்டால் எரியிறது. அது கட்டைக்கு தகுந்த மாதிரிலாம் நெருப்பு தோணும். இந்த கட்டை எப்படிலாம் ரூபத்தில் இருக்கோ அப்படிலாம் நெருப்பு இருக்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி காற்று எங்கெங்கெல்லாம் காற்று அடங்கியிருக்கோ அந்தந்த வஸ்துக்குள்ளே எங்கே அடங்கியிருக்கோ அதே ஷேப்பில் இருக்கும் அது. அதே மாதிரி ஆகாசம் ஒரு குடத்துக்குள்ளே இருந்ததுன்னா குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசமாக அது தெரியும். ஆனால் வெளியில் எப்போ பார்த்தாலும் சூழ்ந்து ஒன்றுலேயும் அமுட்டுக்காமல் இருக்குன்னாக்க அப்போ ஆகாசம் அளவற்ற ஆகாசமாக தோணும். அதே மாதிரி தான் மனுஷனுடைய உடம்புக்குள்ளே இருக்கப்பட்ட ஆத்மாவும். இதுக்கு உள்ளே இருக்கிறது இந்த மெட்டீரியல் பாடி இருக்கே, இந்த சரீரம் பஞ்சபூதங்கள்னால் ஏற்பட்டது. அதனால் ஏற்பட்டதை அவன் என்ன நினச்சினுடுறான், இதுதான் தான் நினச்சினுடுறான். அது இல்லைன்னாள். ஸ்வயஜ்ஞோ நன்வயம் ஷேதே மூடாய மனுஷோஜத யஸ்ரோதா யோ அனுவக்தேக சனதிருஷ்யேத கர்ஹிச்சித். சின்ன பையனாக ரூபம் எடுத்துன்னு வந்த யம தர்மராஜா அங்கே அழுதுன்றிருக்கப்பட்ட ஸ்திரீகளெல்லாம் பார்த்து சொன்னாள், இந்த ராஜா சுயஜ்ஞன் அவன் இறந்து போயிட்டானா அழாதீங்கோ, நீங்கள்லாம் ரொம்ப முட்டாள்தனமாக அழறேளே. இந்த சுயஜ்ஞன் இருக்கானே அவன் யார் தெரியுமா? அவன் இந்த உடம்பு இல்லை, இந்த பிரேத ரூபத்தில் படுத்துட்டுருக்கானே அது இல்லை அவன். அது அவனுடைய உடம்பு தான். அவனுக்கு இறப்பு என்பதே கிடையாது. இந்த சுயஜ்ஞங்கிறப்பட்ட ராஜாவே நீங்கள் பார்த்ததே கிடையாது. அவனுடைய உடம்பை தான் பார்த்துருக்கேள், அந்த உடம்பு நடமாடுறதே பார்த்துருக்கேள்.
அதனால் அது இல்லாத போது அதை கண்டு நீங்கள் வருத்தப்படப்படாது. இந்த உடம்பு எப்படி முன்னாடி சுயஜன் படுத்துன்னு இருக்கிறதே இருந்ததோ அதே மாதிரி இருக்குது, அதை கண்டு நீங்கள் வருத்தப்படப்படாதுன்னான். யஸ்ரோதாயோ நுவக்தேக சனதிருஷ்யேத கரீச்சித் நஸ்ரோதா நானுவக்தாயம் முக்கியோபி அத்திர மகானசு யஸ்து இஹ இந்திரியமானாத்மா சச்சான்ய பிராணதேகையோ. இந்த உடம்புக்குள்ள ரொம்ப முக்கியமானதுங்கிறது பிராணன், அந்த பிராணவாயு. அது மனுஷன் இல்லை, இந்த பிராணவாயு இருக்கே அது. இந்த பிராணவாயுக்கும் அப்பால் இருக்குது ஆத்மா. இந்த பிராணவாயு இல்லாமல் இருந்தால் கூட ஆத்மா இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிராணவாயு இருப்பதுனால அந்த பாக்கி அவயவங்கள்லாம் வேலை செய்கிறது. அதை நினச்சிட்டு அதுதான் நீங்கள் சுயஜன்கிற ராஜான்னு நினச்சி வருத்தப்படுறீங்க. நீங்கள் பூதேந்திரிய மனோலிங்கான் தேகானுச்சாவச்சான் விபு பஜதி உத்ஸஜதி ஹ்யன்யா தச்சாபி ஸ்வேன தேஜசா. இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை. அதனால் தச இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு, இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கே. அது இந்த ஆத்மாங்கிறத சூழ்ந்து இருக்குது. அப்பொழுது மனுஷனாக ஒருவன்கிறதாக நினைக்க முடியாது, தோண முடியாத ஒரு மாயம் ஏற்படுறது. அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, மனசு, இந்திரியங்கள் எல்லாத்தினுடைய சேர்க்கை தான் இந்த மனுஷன்கப்பட்டவன் ஒரு ஜீவாத்மாங்கிறது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா இருக்கே, அதுக்கும் இதுக்கும் சேர்க்கை கிடையாது, அது இறப்பே கிடையாது. ஆனால் அதை சுற்றி வரல சூழ்ந்து இருக்கப்பட்ட கூடு இருக்கே, அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டுன்னு சொன்னான். யாவல்லிங்கான் விதோஹ்யாத்மா தாவத் கர்ம நிபந்தனம் ததோ விபர்யய கிளேஷா மாயாயோகோ நுவர்த்ததே. எத்தனை நாள் மட்டும் இந்த ஆத்மாங்கப்பட்ட உள்ளே இருக்கப்பட்ட விஷயம், அழிவில்லாத விஷயம் இருக்கே, அதை சூழ்ந்துன்று உடம்புங்கிறது இருக்கோ, மனசுன்னு இருக்கோ, எண்ணங்கள்னு இருக்கோ, புத்திங்கிறது இருக்கோ, அகங்காரங்கிறது இருக்கோ, அப்பொழுதெல்லாம் அது வேலை செய்யும். அந்த மனுஷனுங்கப்பட்டவனை பார்க்க தோணும் எல்லாருக்கும், அதான் நினச்சி ஏமாந்து விடுவாள். அது ஒவ்வொரு தடவையும் மாறி மாறிண்டே இருக்கும். கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி இந்த உடம்பு சூழ்ந்துன்னு இருக்கும், நாளைக்கு வேறு மாதிரியான ஒரு உடம்பு சூழ்ந்துக்கும் இதே ஆத்மாவை அப்படின்னு சொன்னாள். விததாபிநிவேஷோயம் யத்குணேஷ்வர்த்ததிருக்வசா யதா மனோரதஸ்வப்னா சர்வமைந்திரியகம் மிருஷா. இதெல்லாம் எப்படின்னாள், விததாபிநிவேஷோயம் யத்குணேஷு அர்த்ததிருக்வசா. உசுரோடு இருக்கிறத இந்த ஆத்மாவை சூழ்ந்துன்னு இருக்கப்பட்ட தேகம், இந்திரியங்கள், மனசு, அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறது, தான் என்னவோ செய்கிறோங்கிறதாக எண்ணத்தை தோன்றுறது. சில சமயம் சந்தோஷம், சில சமயம் துக்கம் எல்லாம் ஏற்படுறது. இதெல்லாம் எப்படின்னா, ஒரு சொப்பனத்தில் ரொம்ப இனிமையான ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி தோணும். தூங்கி எழுந்தோன்னா இதெல்லாம் இல்லைன்னு ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த ஆத்மாவை சூழ்ந்துட்டு இருக்கப்பட்ட தேகம் இருக்கிற வரையும் இதெல்லாம் உண்மை மாதிரி தெரியும். அந்த தேகங்கிறது லேருந்து ஆத்மா நழுவி வேறு ஒரு தேகத்தை போய் அடைஞ்சி கொடுத்தோன்னா அப்போ இந்த தேகம் ஒன்றுமே உபயோகம் இல்லாமல் போயிடும். அப்போ இறப்புங்கிறது மாதிரி தோணும். அதை கண்டு மயங்கிடப்படாது, ஏமாந்து விடப்படாதுன்னாள். விததாபிநிவேஷோயம் யத்குணேஷு அர்த்ததிருக்வசா யதா மனோரதஸ்வப்னா சர்வம் ஐந்திரியகம் மிருஷா. இதெல்லாம் மிருஷேன்னாள், காணல் நீர் மாதிரி இதெல்லாம்னு சொல்லி யமதர்மராஜா உபதேசம் பண்ணாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீயம உவாச்ச. ஸ்ரீயம உவாச்ச அஹோ அமீஷாம் வயசாதிகானாம் அஹோ அமீஷாம் வயசாதிகானாம் விபஷ்யதாம் லோகவிதிம் விமோஹः விபஷ்யதாம் லோகவிதிம் விமோஹः யத்ராகதஸ்தத்ர கதம் மனுஷ்யம் யத்ராகதஸ்தத்ர கதம் மனுஷ்யம் ஸ்வயம் சதர்மா அபி சோச்சந்த்யபார்த்தம் ஸ்வயம் சதர்மா அபி சோச்சந்த்யபார்த்தம் அஹோ வயம் தன்யதமா யதத்ர அஹோ வயம் தன்யதமா யதத்ர த்யக்தா பித்ருப்யாம் ந விசிந்தயாமஹ த்யக்தா பித்ருப்யாம் ந விசிந்தயாமஹ அபக்ஷ்யமாணா அபலாவிருகாதிபிஹி
அபக்ஷ்யமாணா அபலா விருக்காதிபிஹி சரக்ஷிதா ரக்ஷதி யோகி கர்ப்பே சரக்ஷிதா ரக்ஷதி யோகி கர்ப்பே ய இச்சயேஷः சுஜதீதமவ்யயோ ய இச்சயேஷः சுஜதீதமவ்யயோ ய ஏவ ரக்ஷதி அவலும்பதே ஜயः ய ஏவ ரக்ஷத்யவலும்பதே ஜயः தஸ்யாபலாः क्रीडनमाहुरीशितुः तस्याबलाः क्रीडनमाहुरीशितुः चराचरं निग्रह संग्रहे प्रभुः चराचरं निग्रह संग्रहे प्रभुः पथिच्युतं तिष्ठति दिष्टरक्षितं पथिच्युतं तिष्ठति दिष्टरक्षितं गृहे स्थितं तद्विहतं विनश्यति गृहे स्थितं तद्विहतं विनश्यति जीवत्यनाथोऽपि तदीक्षितो वने जीवत्यनाथोऽपि तदीक्षितो वने गृहे अभिगुप्तोऽस्य हतो न जीवति गृहे अभिगुप्तोऽस्य हतो न जीवति भूतानि तैः निजयोनिकर्मभिः भूतानि तैस्तैः निजयोनिकर्मभिः भवन्ति काले न भवन्ति सर्वशः भवन्ति काले न भवन्ति सर्वशः न तत्र आत्मा प्रकृतावपि स्थितः न तत्र आत्मा प्रकृतावपि स्थितः तस्या गुणैः अन्यतमो हि बध्यते तस्या गुणैः अन्यतमो हि बध्यते इदं शरीरं पुरुषस्य मोहजम् इदं शरीरं पुरुषस्य मोहजं यथा पृथक् भौतिकमीयते गृहं यथा पृथक् भौतिकमीयते गृहं यथोदकैः पार्थिवतैजसेर्जनः यथोदकैः पार्थिवतैजसेर्जनः कालेन जातो विकृतो विनश्यति कालेन जातो विकृतो विनश्यति यथा नलो दारुषु भिन्न ईयते यथा नलो दारुषु भिन्न ईयते यथा निलो देहगतः पृथक् स्थितः यथा निलो देहगतः पृथक् स्थितः यथा नभः सर्वगतं न सज्जते यथा नभः सर्वगतं न सज्जते तथा पुमान् सर्वगुणाश्रयः परः तथा पुमान् सर्वगुणाश्रयः परः सुयज्ञो नन्वयं शेते सुयज्ञो नन्वयं शेते मूढायमनुशोचत मूढायमनुशोचत यश्रोता यो अनुवक्तेः यश्रोता यो नुवक्तेः स न दृश्येत कर्हिचित् स न दृश्येत कर्हिचित् न श्रोता नानुवक्तायं न श्रोता नानुवक्तायं मुख्योऽप्यत्र महानसुः मुख्योऽप्यत्र महानसुः यस्त्विहेन्द्रियवानात्मा 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 स चान्यप्राणदेहयोः स चान्यप्राणदेहयोः भूतेन्द्रियमनोलिङ्गान् भूतेन्द्रियमनोलिङ्गान् देहानुच्चावचान् विभुः देहानुच्चावचान् विभुः भजति उत्सृजति ह्यन्यः भजति उत्सृजति ह्यन्यः तच्चापि स्वेन तेजसा तच्चापि स्वेन तेजसा यावल्लिङ्गान्वितो ह्यात्मा यावल्लिङ्गान्वितो ह्यात्मा तावत् कर्म निबन्धनं तावत् कर्म निबन्धनं ततो विपर्ययक्लेशः ततो विपर्ययक्लेशः मायायोगोऽनुवर्तते मायायोगोऽनुवर्तते वितताभिनिवेशोऽयं वितताभिनिवेशोऽयं यद्गुणेषु अर्थदृग्वचः यद्गुणेषु अर्थदृग्वचः यथा मनोरथस्वप्नः यथा मनोरथस्वप्नः सर्वमैन्द्रियकं मृषा सर्वमैन्द्रियकं मृषा ஸ்ரீஹரயே நம. அடுத்த ஸ்லோகம் 49வது ஸ்லோகத்தில் சொல்கிறான் யமதர்மராஜா. அதாவது யமதர்மராஜா சின்ன பையன் ரூபத்தில் வந்து சுயஜன்கிற ராஜா இறந்து போன பிறகு அவனுடைய மனைவிமார்களெல்லாம் சுற்றி வரலும் அழுதுன்னு இருக்காள். அவளை சாந்தனம் பண்ணுறதுக்காக வேதாந்தபரமான வாக்கியங்களை சொல்கிறான். அடுத்த 49வது ஸ்லோகத்தில் சொல்கிறான் அத நித்யமனித்யம் வா நேஹ சோசந்தி தத்விதா நான்யதா சக்கியதே கர்த்தும் ஸ்வபாவா சோச்சதாமிதி.
யார் ஒருவருக்கு ஆத்ம வித்தை ஆத்ம ஞானம் ஏற்பட்டுடுத்தோ அவளை புரிஞ்சு நுடுவாள். இந்த உடம்புங்கிறது நாசமாகக்கூடிய வஸ்து, அழிவு உண்டாகக்கூடிய வஸ்து. இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாங்கிறது அழிவற்றது என்னது புரிஞ்சுபடும். ஆத்ம வித்தியை தெரிஞ்சின்றவா, ஆத்ம ஜானம் அடைஞ்சவாளுக்கு அவள் அழமாட்டாள். அப்படி ஆத்ம ஜானம் இல்லாதவாள் தான் அழுவாள். எப்படி அழுவாள்னா, யாரோ இறந்தவனை நோக்கி அழுவாள். அதனால் என்ன லாபம்னா, ஒரு லாபமும் இல்லை, இறந்தவன் வரமாட்டான்னாள். நான்யதா சக்கியதே கர்த்தும் ஸ்வபாவா சோச்சதாமிதி லுப்தகோ விபினே கஷ்சித் பக்ஷிணாம் நிர்மிதோந்தகா விதத்ய ஜாலம் விததே தத்ர தத்ர பிரலோபன்னு. நான் ஒரு கதை சொல்கிறேன்னு பையனாக இருக்கிறவன் சொல்ல ஆரம்பித்தான். கதைக்குள்ளே இன்னொரு கதை. ஒரு சமயம் காட்டில் ஒரு வேடன், அவன் வேடனுடைய ஜீவனம் எப்படின்னா, பட்சிகள்லாம் பிடிச்சி வலையை போட்டு அதில் மாட்டிக்கிற பட்சிகளை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போய் அதை அடித்து சாப்பிட்டு ஜீவனத்தை நடத்துவன். அது அவனுடைய விருத்தி. அப்படி ஒரு வேடன் ஒரு வலையை போட்டு வச்சுருந்தான். அந்த வலையில் ஒரு பெண் பக்ஷி மாட்டி நொடுத்து. லுப்தகோ விபினே கஷ்சித் பக்ஷிணாம் நிர்மிதோந்தகா விதத்ய ஜாலம் விததே தத்ர தத்ர பிரலோபயன்னு. அப்படி வலையை வீசியிருந்தா அந்த வலைக்குள்ளே ஒரு குலிங்கம்ங்கிறதான ஒரு பக்ஷி அது மாட்டின்றது. குலிங்க மிதுனம் தத்ர விசரத் சமதிருஷ்யத தயோ குலிங்கி சகசா லுப்தகேன பிரலோபிதா. அந்த காட்டில் ஒரு ஆண் குலிங்க பக்ஷி, ஒரு பெண் குலிங்க பக்ஷி, ரெண்டும் இப்படி போயின்னு இருந்தது. அதில் இந்த பெண்ணான பட்சிக்கு கீழே வலை இருக்கிறது தெரியாமல் கீழே இருக்கிற தானியங்களை எடுத்துக்கணும்னு வலையில் மாட்டி நொடுத்து அதால் வெளியில் வர முடியல. அப்போது ஆண் பக்ஷி இதை பார்த்து ரொம்ப துக்கப்பட்டது. சா சஜ்ஜத சிச்சஸ்தந்திரியாம் மகிஷ்ய காலயந்திரிதா குலிங்கஸ்தாம் ததாபன்னாம் நிரீக்ஷ பிரஜதுக்கிதா ஸ்னேகாத் அகல்பா கிருபணாம் பரியதேவயது. ஏ ராணிகளே, சுயஜனை நோக்கி நீங்கள் அழுதுன்றிருக்கேளே, இந்த குலிங்க பட்சி, பெண் குலிங்க பட்சி மாட்டினோடனே ஆண் குலிங்க பட்சி மாட்டிக்காமல் ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்தது. இதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டது. அடாடா, இந்த விதியினுடைய கை செயல்பாட்டை பாருங்கோ, எவ்வளோ துக்கமாக இருக்குது. இந்த என்னுடைய மனைவி மாட்டி நொடுத்த இந்த வலையில் அவளை சீக்கிரம் வேடன் அடித்து சாப்பிட்டுடுவோனே, இதில் போய் மாட்டி நொடுத்தே, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப துக்கப்பட்டது. அஹோ அகருணோ தேவா ஸ்திரியா கருணையா விபு கிருபணம் மாம் அனுசோசந்தியா தீனயா கிம் கரிஷ்யதி. விதியை நான் என்னம்மா வெய்கிறேன், இந்த விதி செஞ்ச காரியத்தை பாருங்கோ, கருணை இல்லாத விதி. என் மனைவியை போய் இப்படி மாட்ட வச்சு அவளை சாக பண்ணுறதே, அவள் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், எப்படி வாழ்வேன்னு ரொம்ப துக்கப்பட்டான். கிருபணம் மாம் அனுசோசந்தியா தீனயா கிம் கரிஷ்யதி. காமம் நயது மாம் தேவः கிமர்த்தேனாத்மனோ ஹிமே தீனேன ஜீவதா துக்கம் அனேன விதுராயுஷா. இந்த தெய்வம் பண்ண கோளாறுனால நான் எப்படி ரொம்ப தப்பிக்கிறேனே. இந்த தெய்வம் என் பத்னியை கொண்டு போய் எடுத்த இந்த குலிங்க பட்சியை நான் மாத்திரம் உசிரை வச்சுன்னு என்ன காரியம், என்னையும் அந்த தெய்வம் எடுத்துன்னு போகப்படாதான்னு வருத்தப்பட்டது அந்த ஆண் பக்ஷி. கதம் தூ அஜாத பக்ஷான்ஸ்தான் மாத்ருஹீனான் பிபர்மியகம் மந்தபாக்யாக பிரதீக்ஷந்தே நீடேமே மாதரம் பிரஜாக. இனிமேல் என்ன பண்ணுறது, சின்ன குழந்தைகள்லாம் விட்டுட்டு இந்த அம்மா பட்சி போய் மாட்டி நொடுத்தேன். அந்த கூடில் சின்ன குஞ்சு பொறிச்ச பட்சிகளெல்லாம் அம்மாவை எதிர்பார்த்துன்னு காத்துட்டுருக்குமே, அதுக்கு சாப்பாடு கொடுப்பா அம்மா வருவான்னுட்டு. இப்போ அதுகள்லாம் என்ன பண்ணும், அதுகளுக்கு இன்னும் ரெக்க கூட முளைக்கலையே, அதுகளெல்லாம் எப்படி நான் காப்பாற்றுவேன்னு ரொம்ப துக்கப்பட்டான் அந்த ஆண் பட்சி. ஏவம் குலிங்கம் விலபந்தமாராத் பிரியா வியோகாதுரம் அஸ்ருகண்டம் சஏவதம் ஷாகுனிகா ஷரேண விவ்யாதகால பிரகிதோ விலீனா. இவ்வாறு இது மரத்து கலையில் உட்காந்துட்டு அழுதுன்னு இருந்தது அந்த ஆண் பட்சி.
இந்த வேடன் இப்படி பார்த்துட்டு இருந்தான். கீழே பெண் பக்ஷி மாட்டினது தெரிஞ்சுது. அது மாட்டின்னு எடுத்து இனிமேல் அதை அவசரமாக போய் எடுக்கணும்னு முடையில்லை. இப்போ இந்த பெண் பட்சி அழுதுண்டு உட்காந்துருக்கு, கண்ணை மூடிண்டு. அதையும் கொண்டு விடுவோன்ட்டு ஒரு அம்பை எடுத்து விட்டான். அந்த ஆண் பட்சியும் கொன்று கீழே தள்ளினான். ஏவம் யூயமபஷ்யந்திய ஆத்மா பாயமபுத்தயா நைனம் பிராப்ஸ்யத சோச்சந்தியா பதிம் வருஷசதைரபி. இதுலேருந்து நீங்கள் எல்லாம் என்ன தெரிஞ்சுட்டேன்னா, ராணிகளே, யமராஜா கருணையினால் இருக்கப்பட்டவன் இல்லை. இறந்து போனவாளை நினச்சி அழுதுன்னு இருந்தால் உங்கள் ஆயுசு தான் வீணாக போகுமே தவிர எவன் இறந்து போனானோ அவன் திரும்பி வரமாட்டான். எப்படி இந்த குலிங்க பட்சி ஆண் பட்சி அந்த பெண் பட்சியை நோக்கி அழுதுன்னு இருந்ததோ அதுவும் இறந்து போச்சு காலக்கிரமேண. அதனால் நீங்கள் அழாதீங்கன்னு சொன்னான். சொல்லி இந்த கதையை எடுத்து சொன்னான். யமதர்மராஜா சின்ன பையன் ரூபத்தில் அந்த ராணிகளெல்லாம் பார்த்து இந்த கதையை எடுத்து ஹிரண்யகசிப்பு அம்மாவான திதி தன்னுடைய பிராத்தாவான ஹிரண்யாக்ஷனுடைய பத்னிகள் புத்திராள் இவாளுக்கெல்லாம் இந்த கதையை எடுத்து சொன்னான். ஸ்ரீ கசிபுருவாச்ச பாலயேவம் பிரவததி சர்வே விஸ்மித சேதசா ஞாதயோ மேனிரே சர்வம் அனித்யமயதோத்திதம் அனித்யம் அயதா உத்திதம். இவ்வாறாக சின்ன பையன் ரூபத்தில் இருந்த யமதர்மராஜா அங்கே கூழ்ந்திருந்த சுயஜனுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் ஞாதிகளுக்கெல்லாம் இந்த கதையை எடுத்து சொல்லி வேதாந்தத்தை எடுத்து சொல்லி நீங்கள் அழப்படாது, இறந்தவன் வரமாட்டான்னு சொல்லி அவளும் சாந்தவனமாகி அவள் என்ன பண்ணாள்னால் யமயே தது உபாக்கியாய தத்ரைவாந்தரதீயத ஞாதையோ அஹி சுயஜ்ஞஸ்ய சக்ருஹு யத் சாம்பராயிகம். வந்திருந்த யமதர்மராஜா சின்ன பையன் ரூபத்தில் வந்திருந்தவன் அப்படியே அந்தர்தானமானான். இந்த கதையை கேட்டு சாந்தவனமான அந்த சுயஜனுடைய மனைவிமார்கள் ஞாத்திகள் எல்லாரும் அவனுடைய பிரேத்தத்தை எடுத்து சம்ஸ்காரங்கள் பண்ணி அவனை எரிச்சாள். எரிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போய் சேர்ந்தாள். அத்தோஜதமாயூயம் பரம் சாத்மானமேவா க ஆத்மா கஃப் பரோவாத்திர ஸ்வீய பாரக்கியேவா ஸ்வபராபினிவேஷேன வினா ஜானேன தேயினாம். அதனால் ஹிரண்யாக்ஷனுடைய மனைவிமார்களே புத்திரர்களே எல்லாரும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வருத்தப்படக்கூடாது ஹிரண்யாக்ஷன் இறந்து போயிட்டான்னுட்டு. வேதாந்தத்தை புரிஞ்சுட்டு நாம் யாருங்கிறத என்ன புரிஞ்சுக்கணும். இந்த நாம்ங்கிறது இந்த உடம்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹிரண்யாக்ஷனும் இறந்து போனதுக்கு அவன் இறந்து போகலை, அவனுடைய ஆத்மா சாஸ்வதம், அதை புரிஞ்சுங்கோன்னு சொல்லி அவளுக்கு இந்த கதையை எடுத்து சொன்னான். ஸ்ரீ நாரதவாச்ச, இதெல்லாம் நாரதர் எடுத்து சொல்கிறார். அவர் சொன்னார், இதி தைத்யபதேர் வாக்கியம் திதிஹி ஆகர்ணிய சஸ்னுஷா புத்திரசோகம் க்ஷணாத்யக்த்வா தத்வே சித்தமதாரயத்து. திதி அம்மாவான திதி ரொம்ப துக்கப்பட்டிருந்தால் இரண்யாக்ஷன் இறந்து போனதை பார்த்துவிட்டு, அப்போது இந்த இரண்யகசிப்புனால் இவ்வாறாக சாந்தவனம் பண்ணப்பட்ட திதி மனசு திடமாக்கிண்டு அதே மாதிரி புத்திரசோகம்லேருந்து விடுபட்டு அவள் என்ன பண்ணாள், கூட இருந்த ஞாத்திகள் இரண்யாக்ஷனுடைய ஞாத்திகள் எல்லாரையும் சேர்த்துண்டு அவள் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணி மனசு சமாதானம் அடைஞ்சாள்னு சொல்லி நாரதர் இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமः. ஸ்ரீ ஹரையே நமः. அத நித்யமனித்யம் வா அத நித்யமனித்யம் வா நேஹசோச்சந்தி தத்விதः நேஹசோச்சந்தி தத்விதः நான்யதா சக்யதே கர்த்தும் நான்யதா சக்யதே கர்த்தும் ஸ்வபாவः சோச்சதாமிதி ஸ்வபாவः சோச்சதாமிதி லுப்தகோ விபினே கஷ்சித் லுப்தகோ விபினே கஷ்சித் பக்ஷிணாம் நிர்மிதோந்தகः பக்ஷிணாம் நிர்மிதோந்தகः விதத்ய ஜாலம் விததே விதத்ய ஜாலம் விததே தத்ர தத்ர பிரலோபயன் தத்ர தத்ர பிரலோபயன் குலிங்கமிதுனம் தத்ர குலிங்கமிதுனம் தத்ர விசரதி விசரத் சமதிருஷ்யதே விசரத் சமதிருஷ்யதே தயோ குலிங்கி சகசா
तयो कुलिङ्गी सहसा लुब्धकेन प्रलोभिता लुब्धकेन प्रलोभिता लुब्धकेन प्रलोभिता सा सञ्जत सा सज्जत सिचत् सा सज्जत सिचस्तन्त्र्यां सा सज्जत सिचस्तन्त्र्यां महिष्यः कालयन्त्रिता महिष्यः कालयन्त्रिता कुलिङ्गस्तां तथापन्नां कुलिङ्गस्तां तथापन्नां निरीक्ष्य भृशदुःखितः निरीक्ष्य भृशदुःखितः स्नेहाद् अकल्पकृपणः स्नेहादकल्पकृपणः कृपणां पर्यदेवयत् कृपणां पर्यदेवयत् अहो अकरुणो देवः अहो अकरुणो देवः स्त्रिया करुणया विभुः स्त्रिया करुणया विभुः कृपणं माम् अनुशोचन्त्या कृपणं माम् अनुशोचन्त्या कृपणं माम् अनुशोचन्त्या दीनया किं करिष्यति दीनया किं करिष्यति कामं कामं नयतु मां देवः कामं नयतु मां देवः किमर्देनात्मनो हि मे किमर्देनात्मनो हि मे दीनेन जीवता दुःखं दीनेन जीवता दुःखम् अनेन विधुरायुषा कथं त्वजातपक्षांस्तान् कथं त्वजातपक्षांस्तान् मातृहीनान् बिभर्म्यहं मातृहीनान् बिभर्म्यहं मन्दभाग्याः प्रतीक्षन्ते मन्दभाग्याः प्रतीक्षन्ते नीदे मे मातरं प्रजाः नीदे मे मातरं प्रजाः एवं कुलिङ्गं विलपन्तमारात् एवं कुलिङ्गं विलपन्तमारात् प्रियावियोगातुरम् अश्रुकण्ठं प्रियावियोगातुरम् अश्रुकण्ठं स एव तं शाकुनिकः शरेण स एव तं शाकुनिकः शरेण विव्याधकालप्रहितो विलीनः विव्याधकालप्रहितो विलीनः एवं यूयम् अपश्यन्त्यः एवं यूयमपश्यन्त्य आत्मापायम् अबुद्धयः आत्मापायमबुद्धयः नैनं प्राप्स्यथ शोचन्त्यः नैनं प्राप्स्यथ शोचन्त्यः पतिं वर्षशतैरपि श्रीहिरण्यकशिपुरुवाच श्रीहिरण्यकशिपुरुवाच बाल एवं प्रवदति सर्वे विस्मितचेतसः ज्ञातयो मेनिरे सर्वम् अनित्यम् अयथोत्थितम् यम एतदुपाख्यात तत्रैवान्तरधीयत ज्ञातयो हि सुयज्ञस्य चक्रुः यत्साम्परायिकम् अतः शोचत मायूयं परं चात्मानमेव वा कात्मा कः परो वात्र स्वीयः पारक्य एव वा स्वपराभिनिवेशेन विनाज्ञानेन देहिनाम् श्रीनारदोवाच इति दैत्यपतेर्वाक्यं दितिः आकर्ण्य सस्नुषा पुत्रशोकं क्षणात् त्यक्त्वा तत्त्वे चित्तमधारयत् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे द्वितीयोऽध्यायः ஸ்ரீஹரையே நம. இப்பொழுது இந்த அத்தியாயத்து ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரையே நம. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே த்விதீயோऽध्यायः
श्रीनारद उवाच भ्रातर्येवं विनिहते हरिणा क्रोडमूर्तिना हिरण्यकशिपूराजन् पर्यतप्यदृशाशु च आहचेदं रुषापूर्णः सन्दष्टदशनच्छदः कोपोज्ज्वलद्भ्यां चक्षुर्भ्यां निरीक्षन् धूम्रमम्बरं करालदंष्ट्रोग्रदृष्ट्या दुष्प्रेक्ष्य भ्रुकुटीमुखः शूलमुद्यम्य सदसि दानवान् इदमब्रवीत् भो भो दानवदैतेया विमूर्धं त्र्यक्षशम्बर शतबाहो हयग्रीव नमुचे पाक इल्वल विप्रचित्ते मम वचः पुलोमन् शकुनादयः शृणुतानन्तरं सर्वे क्रियताम् आशुमाचिरं सपत्नैर्घातितक्षुद्रैः भ्राता मे दयितः सुहृत् पार्ष्णिग्राहेण हरिणा समेनाप्युपधावनैः तस्य त्यक्तस्वभावस्य घृणेर्मायावनौकसः भजन्तं भजमानस्य बालस्येवातिरात्मनः मच्छूलभिन्नग्रीवस्य भूरिणा रुधिरेण वै असृक् प्रियं तर्पयिष्ये प्रातरं मे गतं यथः तस्मिन् कूटे हिते नष्टे कृत्तमूले वनस्पतौ विटपा इव शुष्यन्ति विष्णुप्राणादिवौकसः तावद्यातभुवं यूयं ब्रह्मक्षत्रसमेधितां सूदयध्वं तपोयज्ञ स्वाध्यायव्रतदानिनः विष्णुर्द्विजक्रियामूलो यज्ञो धर्ममयः पुमान् देवर्षिपितृभूतानां धर्मस्य च परायणं यत्र यत्र द्विजा गावो वेदावर्णाश्रमक्रियाः तं तं जनपदं यात सन्दीपयत वृश्चत इति ते भर्तृनिर्देशम् आदाय शिरसा धृताः तथा प्रजानां कदनं विदधुः कदनप्रियाः पुरग्रामव्रजोद्यान क्षेत्रारामाश्रमाकरान् खेटखर्वटघोषांश्च ददहुः पत्तनानि च केचित् खनित्रैः बिबिदुः सेतुप्राकारगोपुरान् आजीव्याञ्चिच्छिदुः वृक्षान् केचित् परशुपाणयः प्रादहन् शरणान्येके प्रजानां ज्वलितोन्मुखैः एवं विप्रकृते लोके दैत्येन्द्रानुचरैर्मुहुः दिवं देवाः परित्यज्य भुवि चेरुः अलक्षिताः हिरण्यकशिपुर्भ्रातुः सम्परेतस्य दुःखितः कृत्वा कटोदकादीनि भ्रातृपुत्रान् सान्त्वयत् शकुनिं शम्बरं धृष्टिं भूतसन्तापनं वृकं कालनाभं महानाभं हरिश्मश्रुमथोत्कचं तन्मातरं वृषाभानुं दितिं च जननीं गिरा श्लक्ष्णया देशकालज्ञ इदमाह जनेश्वर श्रीहिरण्यकशिपुरुवाच अम्बाम्बहे वधूपुत्रा वीरं मार्हत शोचितुं रिपोरभिमुखे श्लाघ्यः शूराणां वधईप्सितः भूतानाम् इह संवासः प्रपायामिव सुम्रते दैवेनैकत्र नीतानाम् उन्नीतानां स्वकर्मभिः नित्यात्मा व्ययः शुद्धः सर्वगः सर्ववित्परः दत्तेऽसौ आत्मनो लिङ्गं मायया विसृजन् गुणान् यथाम्भसा प्रचलता तरवोऽपि चला इव चक्षुषा भ्राम्यमाणेन दृश्यते चलतीव भूः एवं गुणैः भ्राम्यमाणे मनसि अविकलः पुमान् याति तत्साम्यतां भद्रे ह्यलिङ्गो लिङ्गवानिव एष आत्मविपर्यासो ह्यलिङ्गे लिङ्गभावना एष प्रिया प्रियैर्योगो वियोगकर्मसंसृतिः सम्भवश्च विनाशश्च शोकश्च विविधस्मृतः अविवेकश्च चिन्ता च विवेका स्मृतिरेव च अत्राप्युदाहरन्तीमम् इतिहासं पुरातनं यमस्य प्रेतबन्धूनां संवादं तं निबोधत उचीनरेष्वभूद्राजा सुयज्ञ इति विश्रुतः सपत्नैः निहतो युद्धे ज्ञातयस्तमुपासत विशीर्णरत्नकवचं विभ्रष्टाभरणस्रजं शरनिर्भिन्नहृदयं शयानम् असृगाविलं प्रकीर्णकेशं ध्वस्ताक्षं रभसा दष्टदच्छदं
रजकुण्ठमुखाम्भोजं छिन्नायुधभुजं मृधे उशीनरेन्द्रं विधिना तथा कृतं पतिं महिष्यः प्रसमीक्ष्य दुःखिता हतास्मनाथेति करैरुरोभृशं ग्रन्थ्यो मुहुः तत्पदयोरुपापतन् रुदत्य उच्चैः दयिताङ्घ्रिपङ्कजं सिञ्चन्त्यास्त्रैः कुचकुङ्कुमारुणैः विस्रस्तकेशाभरणाशुचं नृणां सृजन्त्य आक्रन्दनया विलेपिरे अहो विधात्रा करुणेन न प्रभो भवान् प्रणीतो दृगगोचरां दशाम् उशीनराणामसि वृत्तितः पुरा कृतोऽधुनायेन शुचां विवर्धना त्वया कृतज्ञेन वयं मयीपते कथं विना स्याम सुहृत्तमेन ते तत्रानुयानं तव वीरपादयोः शुश्रूषतीनां दिजयत्र यास्यसि एवं विलपतीनां वै परिगृह्य मृतं पतिम् अनिच्छतीनां निर्घारम् अर्कोस्तं सन्न्यवर्तत तत्र प्रेतबन्धूनाम् आश्रित्य परिदेवितम् आहतान् बालको भूत्वा यमः स्वयमुपागतः श्रीयम उवाच अहो अमीषां वयसाधिकानां विपश्यतां लोकविधिं विमोहः यत्रागतस्तत्र गतं मनुष्यं स्वयं सधर्मापि शोचन्ति अपार्थम् अहो वयं धन्यतमा यदत्र त्यक्ता पितृभ्यां न विचिन्तयामः अभक्ष्यमाणा अबला वृकादिभिः सरक्षिता रक्षति यो हि गर्भे य इच्छेषः सृजतीदमव्ययो य एव रक्षति अवलुम्पते च यः तस्याबला क्रीडनमाकुरीषितुः चराचरं निग्रह संग्रहे प्रभुः पथिच्युतं तिष्ठति दृष्टरक्षितं गृहे स्थितं तद्विहतं विनश्यति जीवत्यनाथोऽपि तदीक्षितो वने गृहेऽभिगुप्तोऽस्य हतो न जीवति भूतानि तैस्तैः निजयोनिकर्मभिः भवन्ति कालेन भवन्ति सर्वशः न तत्र आत्मा प्रकृतावपि स्थितः तस्या गुणैः अन्यतमो हि बध्यते इदं शरीरं पुरुषस्य मोहजं यथा पृथक् भौतिकमीयते गृहं यथोदकैः पार्थिवतैजसैर्जनः कालेन जातो विकृतो विनश्यति यथा नलो दारुषु भिन्नयीयते यथा निलो देहगतपृथक् स्थितः यथा नभः सर्वगतं न सज्जते तथा पुमान् सर्वगुणाश्रयः परः सुयज्ञो नन्भयं शेते मूढाय मनुषोचत यश्रोता यो अनुवक्तेः स न दृश्येत करीचित् न श्रोता नानुवक्तायं मुख्योऽपि अत्र महानसुः यस्तु इहेन्द्रियवानात्मा स चान्यः प्राणदेहयोः भूतेन्द्रियमनोलिङ्गान् देहान् उच्चावचान् विभुः भजति उत्सृजति ह्यन्यः तच्चापि स्वेन तेजसा यावल्लिङ्गान्वितो ह्यात्मा तावत् कर्म निबन्धनं ततो विपर्ययक्लेशो मायायोगोऽनुवर्तते वितताभिनिवेशोऽयं यद्गुणेष्वर्थदृग्वचः यथा मनोरथस्वप्नः सर्वम् ऐन्द्रियकं मृषा अथ नित्यमनित्यं वा नेह शोचन्ति तद्विदः नान्यथा शक्यते कर्तुं स्वभावः शोचतामिति लुब्धको विपिने कश्चित् पक्षिणां निर्मितोऽन्तकः विपत्यजालं विदधे तत्र तत्र प्रलोभयन् कुलिङ्गमिथुनं तत्र विचरत् समदृश्यत तयोः कुलिङ्गी सहसा लुब्धकेन प्रलोभिता सा सज्जत शिचस्तन्त्र्यां महिष्य कालयन्त्रिता कुलिङ्गतां तथापन्नां निरीक्ष्य भृजदुःखिता स्नेहादकल्पः कृपणां पर्यदेवयत् अहो अकरुणो देवः त्रिया करुणया विभुः कृपणं माम् अनुशोचन्त्या दीनया किं करिष्यति कामं नयतु मां देवः किमर्धेनात्मनो हि मे दीनेन जीवता दुःखम् अनेन विधुरायुषा कथं तु अजातपक्षांस्तान्
मातृहीनान् बिभर्म्यहं मन्दभाग्या प्रतीक्षन्ते नीदे मे मातरं प्रजाः एवं कुलिङ्गं विलपन्तमारात् प्रिया वियोगातुरम् अश्रुकण्ठं स एव तं शाकुनिकः शरेण विव्याधकालप्रहितो विलीनः एवं यूयमपश्यन्त्य आत्मापायमबुद्धयः नैनं प्राप्स्यत शोचन्त्यः पतिं वर्षशतैरपि श्रीहिरण्यकशिपुरुवाच बाल एवं प्रवदति सर्वे विस्मितचेतसः ज्ञातयो मेनिरे सर्वम् अनित्यमयतोत्थितं यमयेतदुपाख्यात तत्रैवान्तरधीयत ज्ञातयो हि सुयज्ञस्य चक्रुः यत् साम्परायिकम् अतः शोचतमायूयं परं चात्मानमेव वा कात्मा कः परो वात्र स्वीयः पारक्य एव वा स्वपराभिनिवेशेन विना ज्ञानेन देहिनाम् श्रीनारद उवाच इति दैत्यपतेर्वाक्यं दितिराकर्ण्य सस्नुषा पुत्रशोकं क्षणात् त्यक्त्वा तत्त्वे चित्तमधारयत् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्दे द्वितीयोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.